பள்ளியில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விழா வந்து எப்படின்னா அந்த மகிழ்முற்றத்துடைய மாணவர்களுடைய தலைவருடைய பதவியேற்பு விழா அதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாணவர் குழு அப்படின்னா ஏற்கனவே நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்தது என்ன அப்படின்னா பள்ளி பாராளுமன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த பாராளுமன்றம் என்ன அமைப்பு அப்படின்னாக்கா சத்துணவு அமைச்சர்களா இருக்காங்க இல்லையா, பாராளுமன்றத்தை வந்து மினி பாராளுமன்ற மாதிரி ஸ்கூல்லே நடந்துருது. அமைச்சர்கள் பொறுப்பேற்று வைப்பாங்க. எப்படின்னா கல்வித்துறை அமைச்சர், சத்துணவு அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களையே ஒரு பொறுப்பு அமைச்சர்கள் நிர்வகிப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும் பள்ளிக்கூடத்துல அப்படின்னா சத்துணவு சாப்பிடும்போது பசங்களை பாத்துக்கிறது, தண்ணி டேப்லாம் தண்ணி ஒழுகாம இருக்குதா, வாட்டர் வந்து சீக்கிரமா அப்படி பயன்படுத்துறது, இப்படி சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்னா அந்த ஒரு பொறுப்பு அமைச்சருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. பள்ளியுடைய இறுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரு அந்த ஒவ்வொரு மாதமும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாசத்துல யார் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க. இந்த பள்ளியெல்லாம் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கிறது, என்னுடைய பொறுப்பு அதை தலைமை பண்பை வளர்க்கிறது, ஒரு பொறுப்பு லீடரை போட்டு அவங்க வந்து அவங்க கீழே உள்ளவங்களுக்கு வந்து அந்த வேலைகளை பகிர்ந்து கொடுக்கறது, தலைமை பண்பு வளர்க்கிறது. அதாவது அப்பதான் நீ பெரிய பெரிய மூடையுடைய தலைமை பண்பு வளர்த்துக்கணும். அப்படியே வீட்லயும் சரி சமுதாயத்திலையும் எப்படி சிறப்பா இருக்கணும், ஒரு எப்படி பொறுப்பா இருக்கணும். வீடு மட்டும் கிடையாது, சமுதாயம், நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை, நம்முடைய மக்களுடைய எப்படி ஒத்து போறது அப்படிங்கிற நிறைய பண்புகளை வளர்க்கணும். இது தனி ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்குது. பாடத்தை மட்டும் படிச்சுக்கிட்டே பரிச்சை எழுதுறது கிடையாது. தன்னுடைய பண்பை வளர்த்துக்கணும், அறிவை வளர்த்துக்கிறது கிடையாது, நம்மளுடைய பண்பை வளர்த்துக்கணும். நல்லா பேச்சு பேசணும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும், எப்படி வெளில போனா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய பழக்கம் இருக்குங்கிறாங்க. ஏன் இப்ப நம்ம கவர்மெண்ட் தமிழ் இந்த அரசு பள்ளியில கொண்டு வந்தாங்க அப்படின்னா உயர்நிலை பள்ளி மேல்நிலை பத்தினாக்கா நிறைய பிரச்சனைகள் இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. நம்ம பொறுத்தளவு நம்ம வந்து பிரைமரி ஸ்கூல் ஹை ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வருது. பசங்களுக்குள்ளேயே பசங்களை அடிச்சுக்கிறது, ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்க போறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இப்ப ஊடகத்துல நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதனாலதான் இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு மகிழ் முற்றம் அப்படின்னு கொண்டு வந்து எஸ்எம்சி மூலியமா அவங்களுக்கு தலை பதவியேற்க வச்சு குரூப்பா பிரிச்சு ஒரு குரூப்புக்கு கீழே 20 பேரை வந்து அந்த மாணவர்கள் பார்த்துக்கிறது, அவங்களுடைய பண்பை வளர்த்துக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் வேற்றுமையின்றி ஒற்றுமையா இருக்கணும்,